நமஸ்தே வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது? பெயர் உரிச்சொல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு இதை வந்து ரொம்ப அழகுபடுத்தி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்டு சொல்கிறது, அதுதான் பெயர் உரிச்சொல்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தித்தலி பகுத் சுந்தரை, தித்தலி பகுத் சுந்தர்ஹை, பட்டாம்பூச்சி மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போ வந்து பட்டாம்பூச்சி இருக்கிறது அழகாக இருக்கிறதுன்றது வேற, மிக பகுத் சுந்தர், பகுத் சுந்தர்னா மிகவும் அழகாக இருக்கிறது, இந்த மாதிரி வரதான் வந்து அதை வந்து சிறப்பாக சொல்கிறது, அதுதான் வந்து அட்ஜெக்டிவ் சுந்தர். இப்போ முஜே 2 கிலோகிராம் மிட்டாயி தேதோ, முஜே 2 கிலோகிராம் மிட்டாயி தேதோ, எனக்கு 2 கிலோகிராம் மிட்டாய் கொடு. தோ அப்படின்னு சொன்னால் கொடு. இதே வந்து கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் தீஜியே அப்படின்னு சொல்கிறது. சரியா? 5 மீட்டர் கப்படா, 5 மீட்டர் கப்படா என்னது? 5 மீட்டர் துணி. அந்த 5ன்றது இருக்கு இல்லையா, வெறும் சொல்லாமல் இதோட சேர்ந்து வருது இல்லையா, இதுதான் வந்து பெயர் உரிச்சொல். 5 மீட்டர், 2 கிலோகிராம், சுந்தர், இதெல்லாம் சொல்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேப் லால் ரங்கு காகை, சேபைனா ஆப்பிள் இருக்கிறதுன்னு சொல்லுவோம், ஆனால் அதோடைய நிறத்தை வந்து சிறப்பிச்சு கூறுறதுனால இது வந்து அட்ஜெக்டிவ் சொல்கிறோம். அப்போ லால் ரங்கு, சேப் லால் ரங் லால் ரங் கை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? சேப் லால் ரங் காகை அப்படின்னு சொன்னால் ஆப்பிள் சிவப்பு நிறமாக இருக்கிறது. சரியா? அடுத்தது பாருங்கள், தோடி ஐஸ்கிரீம் சாகியே. தோடி ஐஸ்கிரீம் சாகியனா கொஞ்சம் ஐஸ்கிரீம் வேணும், சாகியே அப்படின்னு சொன்னால் வேண்டும்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்கிறது தனி. அப்போ தோடி குச் அது மாதிரிலாம் வருதுல்ல, அப்போ தோடின்னு சொல்லும்போது அது எதில் வரும்னா அட்ஜெக்டிவ்ஸில் வருது. மேரே பாஸ் 2 ஆமை, என்னிடம் வந்து 2 மாம்பழங்கள் இருக்கின்றன. கக்ஷா மேம் குச் பச்சே பைட்டே ஹை, குச் நான் சொன்னேன் இல்லையா, தோடி குச் இதெல்லாம் வருது இல்லையா. வகுப்பறையில் சில குழந்தைகள் உட்கார்ந்திருக்கின்றன சொல்லலாம். அடுத்தது பாருங்க, மைன் 4 கிலோமீட்டர் சல்கர் ஆயா, நான் 4 கிலோமீட்டர் நடந்து வந்தேன் வருது. இதுதான் வந்து பெயர் உரிச்சொல்ல வந்து இதெல்லாம் பாருங்கள், சுந்தர், லால் ரங்கு, 2 ஆமை, குச் பச்சே, 4 கிலோமீட்டர், இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். இதில் பாருங்கள், கியா மை ஆப்கே சாத் ஆவும், இது வந்து ஷாலை கம் வித் யூ, அது பர்மிஷன் கேட்குறது, நான் உன்னுடன் வரலாமா, உங்களுடன் வரலாமா, ஆப்கேனா உங்களுடன் வரலாமா அப்படிங்கிறது. இந்த கே சாத் அப்படின்றது வந்து எப்போவுமே இந்த 2 பேர் சேர்ந்து வர்றத வரும். நான் உன்னோட வர்றேன், அவளுடன் போகிறேன், இவனுடன் அவன் போகிறான் அப்படின்னு வரும்போது கே சாத் வரும். அப்போ கியா மைம் ஆப்கே சாத் ஆவும் ஷாலை கம் வித் யூ, நான் உங்களுடன் வரலாமா அப்படின்னு பர்மிஷனில் கேட்குறது. இந்த சாத் வச்சு எல்லா கிளிப்பிங்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கடைசியில் அந்த 2 3 போடுறேன், அதை பாருங்கள். இதில் பாருங்கள், மேரே சாத், மேரே சாத்னா என்னுடன், மேரே சாத் அப்படின்னா என்னுடன். இதில் பாருங்கள், துமாரே சாத், துமாரே சாத்னா உன்னுடன். அப்போது இதில் வந்து என்னுடன் உன்னுடன் அப்படிங்கும்போது சாத் உடன், இதுலேயும் பாருங்கள் சாத் உடன். இதில் வருது பாருங்கள், ஆப்கே சாத்துன்னு சொல்லும்போது உங்களுடன் வருதா. அப்போது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மேரே சாத் அப்படின்னு வச்சு சொல்லும்போது ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். துமாரே சாத் வச்சு இது பண்ணும்போது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் வந்து ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் நிறை குறை இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.